சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வசனமானது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்பானவர்களே, விண்ணப்பமும் வேண்டுதல் செய்வதும் தேவனுடைய ஜனத்திற்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம். The very powerful weapon is supplication, vindication, whatever application you may put to God in prayer. ஜெபத்தின் வழியா நீங்க எதை தெரிவிச்சாலும் மிகப்பெரிய ஆயுதம். நெருக்கம், கண்ணீர், கவலை, வியாதி, குழப்பம், தடுமாற்றம், என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலை, எதிராளிகள், இப்படி பல பிரச்சனைகள் நம்முடைய ஆத்மாவின் மேல் தொடர்ச்சியாய் மோதுகிற சமுத்திர அலைகளைப் போல தொடர்ந்து அடிக்கிறதான இந்த எல்லா அலைகளுக்கு நடுவிலே ஒருவனால் விண்ணப்பிக்க முடியுமேயானால், பிலிப்பியர் 4:6-7 படி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படுறவன் ஜெபிக்கிறதில்ல, ஜெபம் பண்றவன் கவலைப்படுறதில்ல. ஜெபிக்கும் போது நம்ம ஒரு காரியம் நடக்குது, பதில் முதல் வர்றதில்ல, ஆனா தேவ சமாதானம் முதல் வரும். நம்முடைய சிந்தையை காக்க முடியாது, பிறகு பதில் வரும். ஒரு எதிராளி எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா வரான், தெய்வனை தூஷிக்கிறான். அந்த சூழ்நிலை தான் எசேக்கியா தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர்தான் தேவன் என்பதை பூமியின் எல்லா ராஜ்யங்களும் காணும்படியாக கர்த்தர் ஆண்டவரே அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ரட்சிக்கப்படியாக தேவன் வந்தார், ரட்சித்தார், அவருக்கு விடுதலை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார். எசேக்கியாவுக்கு பிரியமானவர்களே, அசீரியா ராஜாவினுடைய கையிலிருந்து எப்படி விடுதலையை தந்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த கையிலிருந்து அந்த கையோடு யுத்தம் செய்து உங்க ஜெபத்தை கேட்டு, உங்க வேண்டுதலை கேட்டு, உங்க விண்ணப்பத்தை கேட்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அந்த நம்பிக்கையோடு தெய்வத்தை நோக்கி பார்த்து நாமும் விண்ணப்பம் செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமா ஆண்டவரே, ஜெபிக்கிறோம்ப்பா, விண்ணப்பம் ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விரோதமா இருக்கிற நெருக்கங்கள், பற்றாக்குறைகள், என்ன செய்வதென்று தெரியாத திகைக்கிற சூழ்நிலையின் நடுவிலே உங்க கை அவன் கைக்கு எங்களை காப்பாற்றட்டும். அப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. God bless you, church. Have a blessed day. Amen.